Hello Comsters, welcome to Comster Academy. இன்னைக்கு நம்ம Grade 5 NCERT CBSE syllabusல Summer Holiday Works, Holiday Homework as well as MDP. MDP னா Multidisciplinary Project Works. அது ரிலேட்டடான டாபிக்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதில் என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்கில் வந்து ஃபேக்ட்ரி பொல்யூஷன் பற்றி, ஃபாரஸ்டோட இம்பார்ட்டன்ஸ், ரிவர் மேப், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், சேவ் வாட்டர், இந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சேவ் வாட்டர் பேராகிராஃப். இப்போது க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து அதை பற்றி எழுத சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவ் வாட்டர். ஸோ வீட்டில் நம்ம வாட்டரை எப்படி சேவ் பண்ணுறது? ஹவு டு யூ சேவ் வாட்டர் அட் ஹோம்? ஒரு சாம்பிள் பேராகிராஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். Water is a precious natural resource that we must save every day. At home, I turn off the tap while brushing my teeth to avoid wasting water. We collect the water used for washing vegetables and use it to water our plants. I also take shorter showers and remind my family to fix any leaking taps quickly. By saving water today, we are making sure there is enough clean water for everyone in the future. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு பேராகிராஃப் எழுத போகிறோன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கை பற்றி திங்க் பண்ணணும். நம்மளோட மதர் லாங்குவேஜில் திங்க் பண்ணிவிட்டு நம்ம திங்க் பண்ண அந்த தாட் ப்ராசஸை வந்து ஈஸி, கிளியர், ரிலவெண்ட் வேல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். கிளியர் எக்ஸ்பிளனேஷன்றது என்னது? நம்ம என்ன எழுதுறோன்றது வந்து புரிகிற மாதிரியான ஒரு சிம்பிள் வேர்ட்ஸில் கரெக்டான சென்டென்ஸ் மேக்கிங் இருக்கணும். ரிலவெண்ட்னா கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கணும். அந்த மாதிரி ஃபார்வர்ட் லுக்கிங்னா இந்த வேஸ்லாம் பண்ணுறதுனால ஃப்யூச்சரில் அது எப்படி யூஸ் ஆகும் அதுவும் அதில் கவர் ஆகணும். ஸோ சே ஒய் வாட்டர் இஸ் இம்பார்ட்டண்ட், ஒன் திங் யூ டூ டு சேவ் வாட்டர், another saving method at home, what your family does, and finally conclude why saving water matters for the future. Write in your own words, okay? Next topic is river map. Mark the states mentioned in the lesson on a river map of India. இந்தியாவோட மெயின் ரிவர்ஸ் எந்தெந்த ஸ்டேட்ஸில் இருக்குது அதை பற்றி எழுதணும்னா இப்போ உத்தரகாண்ட் அண்ட் உத்தரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா கங்கா, ஹிமாச்சல் பிரதேஷில் சட்லஜ், மத்திய பிரதேஷ் நர்மதா, தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா காவேரி, அஸ்ஸாம் பிரம்மபுத்ரா அண்ட் ராஜஸ்தான் லூனி. ஸோ ஒரு மேப் நம்ம அவுட்லைன் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணலான்னா ஹிமாலயன் ரீஜியன் வந்து டாப்பில் போட்டுட்டு டெக்கன் பிளாட்டியூஸ் இன் த சவுத், அப்புறம் நம்ம கிரேயான்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ப்ளூ கலர் ஃபார் த ரிவர்ஸ், அந்த மாதிரி கேபிட்டல் சிட்டியை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு மேப் வந்து வரைஞ்சா இந்த ஹோம்ஒர்க் ஆக்டிவிட்டிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். Third topic is chapati chart. What is a chapati chart? Chapati chart is also known as the pie chart, showing the percentage of fresh water and salt water on the earth. So எர்த்தில் வந்து இருக்கிற 100% வாட்டர் ரிசோர்ஸஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் மெஜாரிட்டி நம்மளுக்கு இருக்கிறது வந்து சால்ட் வாட்டர் தான். 97 to 98% வந்து சால்ட் வாட்டர், ரிமைனிங் இருக்கிற 2 to 3% மட்டும்தான் ட்ரிங்கபிள் வாட்டர், தட் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ சால்ட் வாட்டர் சோர்சஸ் என்னது? ஓஷன்ஸ் அண்ட் சீஸ், நாட் ட்ரிங்கபிள் டைரக்ட்லி. ஃப்ரெஷ் வாட்டர் சோர்சஸ் ரிவர்ஸ், லேக்ஸ், ஐஸ் கேப்ஸ், கிரவுண்ட் வாட்டர். ஸோ இது ஒரு பை சார்ட்டில் வரைஞ்சோன்னா, பை சார்ட்டுன்றது வந்து இந்த ரவுண்ட் ஷேப்டு பீஸாலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறது வந்து பை சார்ட்டு. அமெரிக்கன் பை, பீஸா இதெல்லாம் இருக்கும்ல, சப்பாத்தி, இதெல்லாமே ரவுண்ட் ஷேப்பில். அதனால் அந்த 2 to 3%லையும் ஒன்லி 1% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் ஈஸிலி அவைலபிள் ஃபார் அஸ் டு யூஸ். அதனால தான் வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஷுட் யூஸ் இட் வைஸ்லி. எவ்ரி ட்ராப் கவுண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த சப்பாத்தி சார்ட் வரைகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எய்தர் காம்பஸ் வச்சு வரையலாம், அப்படி இல்லாட்டி ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட், பிளேட் மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தோம் நம்ம வந்து அவுட்டர் சர்க்கிள் போட்டுடலாம்.
அப்புறம் டிவைட் இட் இன்டு டூ பார்ட்ஸ். அதில் வெரி ஸ்மால் ஸ்லைஸ் தான் நம்மளுக்கு என்னது ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் த ரெஸ்ட் வந்து சால்ட் வாட்டர். அப்போ 360 டிகிரின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எல்லாமே நம்ம 360 டிகிரின்னு ஒரு சர்க்கிள் வந்து 360 டிகிரி தானே. அதனால தான் நம்ம இப்போ வீட்டில் சரவுண்ட் சவுண்டு இல்லாட்டி ப்ரொஜெக்டர்லாம் யூஸ் பண்ணோம்னா 360 டிகிரி ஆங்கிள்பாங்க. அப்படின்னா என்னது, மேலே பார்க்கலாம், சைடில் பார்க்கலாம், கீழே பார்க்கலாம். அதுதான் 360 டிகிரி. அந்த 360 டிகிரியில் நியர்லி 351 டிகிரி வந்து என்ன இருக்கு, சால்ட் வாட்டர் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறோம். ரிமைனிங் இருக்கிற அந்த 9 டிகிரி மட்டும்தான் என்ன இருக்கு, ஃப்ரெஷ் வாட்டர் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கோம். ஸோ வாட் இஸ் அ சப்பாத்தி சார்ட்? சப்பாத்தி சார்ட்ன்றது வந்து ரவுண்ட் ஷேப்ல நம்ம வரைகிறது தான் சப்பாத்தி சார்ட். இந்த சார்ட்ல வந்து நம்ம ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம் வாட்டருக்கு. அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக கிரீன் கலர் கொடுத்துருக்கோம். So moving on to the next homework, which is fruits and vegetables. What are the benefits of eating fruits and vegetables? ஏன் நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடணும்? ஏன்னா நம்ம உடம்புக்கு தேவையான பல விதமான நியூட்ரிஷன்ஸ் வந்து அதில் தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆரஞ்சஸ் அண்ட் குவாஸ், அதில் என்ன இருக்கு, விட்டமின் சி, which is useful to build immunity, heal wounds. இம்யூனிட்டினா என்னது, நோய் எதிர்ப்பு சக்தி. இப்போ நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு வைரஸ் வருது, அந்த அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கணும், உள்ளவே வந்து இம்யூனிட்டி பூஸ்டர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் சாப்பிடும் போது தான் நம்மளுக்கு இந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் கிடைக்குது. ஹீல் வூண்ட்ஸ்னால் என்னது, இப்போ ஒரு வெட்டுக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதுவாக ஆறணும்ல, அதுவாக ஆறுறதுக்கு நம்மளுக்கு வந்து உடம்புல ஏதாவது ஒரு சக்தி இருக்கணும்ல, அப்போ தான் அதுவாக ஆறும். அதுதான். அண்ட் தென் அயன் அண்ட் கால்சியம் வந்து ஸ்பினாச் அண்ட் ப்ரொக்கோலியில் இருக்கு, விச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்ட்ராங் போன்ஸ் அண்ட் பிளட். அயன் நம்மளுக்கு தெரியும், பிளட்டு சுரக்கிறதுக்கு அயன் தான் வந்து மெயின் கண்டென்ட் இல்லையா. அதே மாதிரி கால்சியம் இதுக்கு ஸ்ட்ராங் போன்ஸ் எல்லாம் வலுவாக இருக்கிறதுக்காக. விட்டமின் ஏ இதில் இருக்கு, கேரட்ஸ் அண்ட் மேங்கோஸ், விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் குட் ஐசைட். ஐசைட் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கேரட் ஜூஸ் குடிங்க, கேரட் நிறைய சாப்பிடுங்கன்னுபாங்கல்ல, அதே மாதிரி ஸ்கின்னும் க்ளோயிங்காக இருக்கும் சாப்பிட்டா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபைபர் கண்டென்ட். ஃபைபர் கண்டென்ட் மோஸ்ட்லி ஆல் வெஜிடபிள்ஸில் இருக்குது, விச் இஸ் குட் ஃபார் டைஜஷன். அப்போ தான் நம்மளுக்கு செரிமானம் நடக்கும். வாட்டர் கண்டென்ட் very very important in our body, right? So stay hydrated always. இப்போ நம்ம இந்த வெயில் காலத்துலலாம் என்ன சொல்றாங்க, டீஹைட்ரேஷன் தான் மெயின் பிரச்சனையே. அப்போ டீஹைட்ரேட் ஆகாமல் பாடிக்கு வாட்டர் கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா ஸ்வெட் ஆகிட்டே இருக்கு, வெளியில் தண்ணி போயிட்டே இருக்குன்னா நம்ம உள்ளே இருக்கிற இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ குக்கும்பர், வாட்டர் மெலான், தீஸ் ஆர் ஆல் வாட்டர் ரிச் கண்டென்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இல்லையா. அதனால கீப்ஸ் த பாடி ஹைட்ரேட்டட். அண்ட் எனர்ஜி கிவிங் ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் பார்த்தோம்னா பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ, நேச்சுரல் எனர்ஜி பூஸ்ட். Fruits and vegetables are nature's best gift to keep our bodies healthy and strong. They are rich in vitamins, minerals and fiber that help our body grow, fight diseases and stay active. Eating colorful fruits like oranges, mangoes and guavas gives us vitamin C, which strengthens our immune system. Green vegetables like spinach and broccoli provide iron and calcium that help build strong bones and blood. Including fruits and vegetables in our daily diet helps us stay energetic, maintain a healthy weight, and live a long, happy life. Moving on to the next topic, this is about your classroom. Write sentences about it, 3 sentences about it. ஸோ இதில் நம்ம எப்படி ஒரு கிளாஸ் ரூம்னு சொன்னோடனே நம்மளுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வரும், நம்மளோட போர்டு, பிளாக் போர்டு, ஒயிட் போர்டு, அதுக்கப்புறம் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், டெஸ்க்கு, சேர், பெஞ்சு, டீச்சர் டேபிள், நோட்டீஸ் போர்ட்ஸ், சார்ட்ஸ், ஃபேன்ஸ், லைட்ஸ் ஆன் சீலிங்ஸ், இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு ஸ்கெட்ச் வரையலாம். அதே மாதிரி சாம்பிள் 3 லைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மை கிளாஸ் ரூம் இஸ் பிரைட், spacious and has large windows that let in sunlight and fresh air. It has neat rows of wooden desks and chairs, a green blackboard in front, and colorful charts on the walls. I love my classroom because it is a happy place where I learn, play, and make wonderful memories with my friends and teachers.
ஸோ நம்ம மெயினாக இதில் என்னென்ன பற்றி எழுதலாம்? கிளாஸ் ரூம்னா நம்ம கிளாஸ் ரூமோட சைஸ் பிக் பெருசாக இருக்கும். என் கிளாஸ் ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும், காசி கம்ஃபர்டபுளாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் திங்ஸ் இப்போ கிளாஸ் ரூம்ஸ்லலாம் வந்து மேப்பு, குளோபு, அந்த வால் ஹேங்கிங்ஸ்லாம் தொங்க விட்டுருப்பாங்க, ரீடிங் ஷெல்ஃப் இருக்கும், சயின்ஸ் கார்னர், மோட்டிவேஷனல் போஸ்டர்ஸ். அப்புறம் எண்ட் வித் யுவர் ஃபீலிங்ஸ். நீங்கள் எப்படி டெய்லி ஃபீல் பண்ணுறீங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு? ஐ ஃபீல் எக்ஸைட்டட், ஹாப்பி, கியூரியஸ் வென் ஐ சிட் இன் மை கிளாஸ் ரூம். Now we are moving to MDP, that is project work. In that, first topic is about factory pollution. ஃபேக்ட்ரி பொல்யூஷனில் மெயினாக ஃபேக்ட்ரிஸ்லேருந்து எந்தெந்த நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து பொல்யூட் ஆகுது? ஏர் அண்ட் வாட்டர். எப்படி ஃபேக்ட்ரிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற ஸ்மோக் எதில் கலக்குது? புகை வந்து எதில் கலக்கும்? ஏரில் கலக்கும். அதே மாதிரி அதோட வேஸ்ட் கழிவுகள்லாம் எதில் கலக்குது? பக்கத்தில் இருக்க ரிவர் அந்த வாட்டரில் வந்து கலக்குது இல்லையா? இதான் நம்மளோட சினாரியோ. A factory releases smoke into the air and waste into the river. Which natural resources are getting polluted here? Air. The smoke from the factory causes harmful gases like carbon dioxide, sulfur dioxide, and smoke particles. This pollutes the air we breathe. Second, water எடுத்துக்கிட்டோம்னா factory waste released into the river contains chemicals, dyes, and toxic substances. This pollutes the river water, making it unfit for drinking or living in. So what are the two resources polluted here? Air and water. How will this affect humans and animals? இது எப்படி மனிதர்களையும் விலங்குகளையும் பாதிக்குது? அஃப்கோர்ஸ் நம்ம எதை ப்ரீத் பண்ணுறோம்? ஏர். எதை ட்ரிங்க் பண்ணுறோம்? வாட்டர். இது ரெண்டுமே இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது இல்லையா? ஸோ அது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இன்டைரக்டாவோ டைரக்டாவோ all living things are being affected if these two natural resources are getting polluted, right? அதில் ஃபஸ்ட்டு ஹியூமன்ஸ் பார்க்குறோம். ப்ரீத்திங் பொல்யூட்டட் ஏர் causes respiratory diseases like asthma, cough and lung problems. நம்ம இந்த polluted ஏரை ப்ரீத் பண்ணால் என்ன ஆகும்? நம்மளுக்கு இருமல் வரும், ஆஸ்துமா, லங் ப்ராப்ளம்ஸ்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும். ட்ரிங்கிங் பொல்யூட்டட் வாட்டர் என்னென்ன டிசீஸ்லாம் காஸ் பண்ணும்? டைஃபாய்டு, காலரா, டயரியா. இதுவே அக்வாட்டிக் அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஃபிஷ், அதர் கிரியேச்சர்ஸ், வாட்டர் கிரியேச்சர்ஸ்லாம் வந்து தண்ணியில் இருக்கு இல்லையா, கேன் நாட் சர்வைவ் இன் பொல்யூட்டட் ரிவர்ஸ் பிகாஸ் கெமிக்கல்ஸ் அதில் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்? கில் தெம் ஆர் டெஸ்ட்ராய் தேர் ஹேபிடேட். ஹேபிடேட்னா என்னது? இருப்பிடம். அதோட இருப்பிடத்தையே அது வந்து பாதிக்குது, அந்த ஈகோசிஸ்டமே பாதிக்குது. அந்த மாதிரி லேண்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் எப்படி எஃபெக்ட் ஆகிறாங்கன்னு பார்த்தா, பொல்யூட்டட் ஏர் ஹார்ம்ஸ் அனிமல்ஸ் தட் பிரீத் இட். ஹியூமன்ஸ் மாதிரி அனிமல்ஸும் சுவாசிக்குது இல்லையா அந்த ஏரை. பேர்ட்ஸ் தட் டிபெண்ட் ஆன் ரிவர் ஃபிஷ் ஃபுட் லூஸ் தேர் ஃபுட் ரிசோர்ஸ். இப்போ கொக்கு அதெல்லாம் என்ன அந்த தண்ணியில் இருக்கிற ஃபிஷ்ஷை தானே சாப்பிட போகுது. அப்போ ஆல்ரெடி நம்ம கண்டாமினேட்டட் வாட்டர் வந்து அக்வாட்டிக் லைஃபே டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சுன்னா அதை உணவாக எடுத்துக்கிற பேர்ட்ஸுமே எப்படி அஃபெக்ட் ஆகணும் இல்லையா? ஸோ என்விரான்மெண்டல் செயின் வந்து எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஸோ ஒன்றுத்துக்கு பிரச்சனைனா எல்லாருக்குமே பிரச்சனை தான். ஸோ ஹவு டு ஸ்டாப் திஸ்? இந்த பொல்யூஷனை நம்ம எப்படி தான் இப்போ நிறுத்துறது? Install filters, chimneys with scrubbers. Factories should install pollution control equipment on their chimneys. நம்ம வீட்டில் வந்து கிச்சன்லலாம் சிம்னிஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ்க்கு சூட்டபிளான சிம்னிஸ் வச்சு அந்த இடத்துல நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து பண்ணிடணும். அப்போ தான் these filters trap the harmful particles and gases before they are released into the air, making the smoke much cleaner and safer. ஸ்மோக் அப்படியே மொத்த கெட்ட யாரையுமே வெளியில் ரிலீஸ் பண்ணாமல் அந்த இடத்துலயே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிட்டு க்ளீனான ஒரு புகையை மட்டும் வெளியில் விடுற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ட்ரீட் வாட்டர், இது வந்து ஏருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ வாட்டர் என்ன பண்ணலாம்? waste water before releasing. Factories must build effluent treatment plants, ETP. These plants clean and filter the wastewater to remove harmful chemicals before releasing any water into rivers or the ground. ஸோ இந்த எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா தண்ணியில் இருக்கிற அந்த நச்சுக்கள், கெமிக்கல்ஸ் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் வெளியில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ
ஃபார் ஏர் சிம்னி ஃபில்டர்ஸு, அதே மாதிரி வாட்டரை வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம், எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். போனஸ் பாயிண்ட்ஸ் இது ரெண்டு மெயின் வேஸு. வேறு என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் மூவ் ட்ரீஸ் அரவுண்ட் ஃபேக்ட்ரிஸ். இப்போ ஃபேக்ட்ரிஸை சுற்றி நம்ம எக்கச்சக்கமாக ட்ரீஸை பிளான்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா, ட்ரீஸ் வந்து ஹார்ம்ஃபுல் கேஸஸையும் CO2 தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடையும் அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா? ஸோ பிளான்ஸ் ஆர் கால் வாட் கிரீன் பஃபர் ஜோன்ஸ். ஸோ நம்ம எவ்வளோக்கு அதிகமாக பிளான்ட்டை நடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அஃபாரஸ்டேஷன் பண்ணணும். Next step, government should make strict laws and regulatory check factories that pollute air and water. Air and water pollution control check வந்து இன்னும் stringent, அதாவது டைட்டன் பண்ணி கரெக்டாக நடக்குதான்றதை வந்து செக் பண்ணணும். ஸோ நம்மளோட எம்டிபியோட செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் ரிசோர்ஸஸ். ஃபாரஸ்ட் ஏன் இம்பார்ட்டண்ட், அதுலேருந்து என்னென்னலாம் கிடைக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டை ஒரு காட்டை வந்து நினச்சி பார்த்த உடனே நம்ம கண்ணுக்கு என்னென்னலாம் தெரியுது, கண்டிப்பாக ட்ரீஸ் ஞாபகம் வரும் இல்லையா? ட்ரீஸ்லேருந்து தான் என்ன வருது, காற்று வருது, மழை வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் wood and timber. Trees in forest provide wood that is used to make furniture, doors, paper and many other things we use every day. வுட்டாலான நம்ம வீட்டிலேயே இருக்கும் இல்லையா, ஃபர்னிச்சர், சேரு, பெட்டு, டோர்ஸு, மற்றபடி நம்ம ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணுற பேப்பர்லேருந்து எல்லாமே எழுத மரப்பட்டைகள் மரத்துலேருந்து தானே எடுக்கிறாங்க. தென் ஃப்ரூட்ஸ், ஹெர்ப்ஸ் அண்ட் மெடிசின்ஸ். Fruits have forest have many wild fruits, berries and medicinal plants that are used as food and to make medicines to treat diseases. ஸோ நிறைய வகையான பழங்கள் நம்மளுக்கு கிடைக்குது, ஹெர்ப்ஸ் மூலிகைகள் கிடைக்குது, மெடிசன்ஸ் மருத்துவ குணம் உள்ளது, நிறைய பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் ஆர் தேர். இது எல்லாமே நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குது, ஃபாரஸ்ட். ஃப்ரெஷ் ஏர் அண்ட் ஆக்சிஜன். ஃபாரஸ்ட் ஆர் த லங்ஸ் ஆஃப் த எர்த். எர்த்தோட நுரையீரலே எது, ஃபாரஸ்ட் தான். ஏன்னா சுவாசிக்கிறதுக்கு லங்ஸ் தேவை. ஸோ அது லங்ஸ் எது சுவாசிக்கும், ஏரை தான் சுவாசிக்கும். இப்போ அந்த ஏரை யார் கொடுக்குறாங்க, ட்ரீஸ். ட்ரீஸ் அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ரிலீஸ் ஆக்சிஜன், கிவிங் அஸ் கிளீன் ஃப்ரெஷ் ஏர் டு பிரீத். இப்போ ஹியூமன்ஸ் வந்து எதை பிரீத் பண்ணுறோம், ஆக்சிஜன். எதை ரிலீஸ் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதை உல்ட்டா பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸை ஏதாவது ஒன்று பண்ணாதானே நம்ம சுவாசிக்கிறதுக்கு திருப்பி ஆக்சிஜன் இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணிகிட்டே இருக்கோம், டேக் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அப்போது ஏதாவது ஒன்று வந்து அதை கொடுக்கணும் இல்லையா, சோர்ஸு. அது யாரு, ட்ரீஸ். ட்ரீஸ் ஒன்லி ரிலீஸ் ஆக்சிஜன். ஸோ ஃபாரஸ்ட் மெயினாக வுட்டு, ஃப்ரூட்ஸ் அண்ட் மெடிசின்ஸ், ஃப்ரெஷ் ஏர், ஆக்சிஜன். Why should forest be protected? மேலே பார்த்த எல்லா பாயிண்ட்டும் தான். சுவாசிக்கிறதுல இருந்து நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே என்ன தேவை, ட்ரீஸ் தேவை, ஃபாரஸ்ட் தேவை. அண்ட் ஆல்சோ ஃபாரஸ்ட் வந்து ஹோம் ஃபார் அனிமல்ஸ். ஃபாரஸ்ட் ஆர் த நேச்சுரல் ஹேபிடேட் ஃபார் thousands of animals, birds and insects. Without forest, these creatures have no place to live. அதோட வாழ்வாதாரம், வாழும் இடம், தங்கும் இடம் எல்லாமே என்னது, ஃபாரஸ்ட் தானே அனிமல்ஸ்க்கு. அது மாதிரி prevents the floods and soil erosion. ஃபாரஸ்ட்ல இருக்க அந்த ட்ரீ ரூட்ஸ் ஹோல்ட் த சாயில் டைட்லி. இப்போ மண்ணோட வேறு, ஆலமரம்லாம் பார்த்துருக்கீங்களா, அதோட வேர்கள்லாம் வந்து அவ்வளோ டீப்பாக இருக்கும். ஸோ அந்த சாயில் எல்லாத்தையுமே அது கிரிப்பாக பிடிச்சிருக்கும் இல்லையா. அப்போ ஃபாரஸ்ட் ஸ்லோ டவுன் ரெயின் வாட்டர் அண்ட் ப்ரிவென்ட் ஃப்ளட்ஸ். பெரு வெள்ளம் வரும்போது இப்போ ஒன்றுமே பிடிக்கல, அப்படியே சும்மா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஒரு மழை வந்தாலுமே எல்லாமே பேத்தெடுக்கப்பட்டுரும் இல்லையா. ஸோ அவ்வளோ ட்ரீஸ் இருக்கிறனால தான் இந்த பேரழிவுகள் எல்லாம் அது தடுக்குது. இப்போ நம்ம டேம்ஸு எல்லாமே எதுக்கு கட்டுறோம், எதுவுமே இல்லைன்னா எல்லாமே நம்ம வாழ்கிற இடத்துக்கே வந்துடும்ல மொத்த தண்ணியும். ஸோ அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தானே அந்த டேம்ஸ் எல்லாம் கட்டுறோம். அதே மாதிரி இந்த நேச்சர் கொடுத்த இந்த ஃபாரஸ்டில் இருக்கிற அந்த ட்ரீஸ் வந்து ஃப்ளட்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும், ஃபர்டைல் சாயிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அந்த ஈகோசிஸ்டம் பாதுகாக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, மெயின்டைன் வாட்டர் சைக்கிள். ஃபாரஸ்ட் பிளே அ key role in bringing rainfall. They release water vapor that forms clouds and causes rain, helping rivers and lakes stay full. மழை வரதுக்குமே என்ன தேவை, ட்ரீஸ் தேவை இல்லையா. ஏன்னா அந்த வாட்டர் வேப்பர் எப்போ ஏரை தொடுதோ அந்த கூலிங் எஃபெக்டில் என்ன ஃபார்ம் ஆகுது, கிளவுட்ஸு. அந்த கிளவுட்ஸ் தான் எதை கொடுக்குது, மழையை கொடுக்குது. மழை மேகம்னு சொல்லுவாங்க இல்லையா.
அப்போது ரெயின் வந்தால் தான் என்ன ஆகும், ரிவர்ஸ் லேக்ஸ் எல்லாம் ஃபுல் ஆகும். அதுலேருந்து தானே நம்மளுக்கு ட்ரிங்கிங் சோர்ஸு. ஃபைட் climate change. Forest observe the greenhouse gas CO2, that is carbon dioxide. கார்பன் டை அப்சர்வ் பண்ணுறது யாரு, ட்ரீஸ். அப்போது ரெடியூசிங் த குளோபல் வார்மிங் அண்ட் மெயின்டைனிங் த எர்த்ஸ் டெம்பரேச்சர் பேலன்ஸ். கிளைமேட் சேஞ்சு இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி க்ரீன் ஹவுஸ் கேஸை அப்சர்வ் பண்ணி குளோபல் வார்மிங்கை ரெடியூஸ் பண்ணி எர்த்தோட டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணுறது ஃபாரஸ்ட் ட்ரீஸ் தான். ஸோ protecting forest means protecting animals, protecting soil, water, air, our future. Select any one natural resource and explain how it can be reduced, reused, recycled. 3 R's ன்னு சொல்லுவாங்க. What are all the 3 R's? Reduce, reuse, recycle. For example, நம்ம இப்போ வாட்டர் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெடியூஸ்னா என்னது, ரீயூஸ்னா என்னது, ரீசைக்கிள்னா என்னது. ரெடியூஸ்னா நம்ம உபயோகத்தை குறைச்சிக்கிறது, அதாவது தேவைக்கேற்றதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு மிச்சத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது. ரீயூஸ்னா என்னது, ஆல்ரெடி யூஸ் ஆன ஐட்டமையே திருப்பி யூஸ் பண்ணுறது. ரீசைக்கிள்னா திருப்பி யூஸ் பண்ணுறது தான், ஆனால் இன் a different ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள், ரெடியூஸில் பார்த்தீங்கன்னா யூஸ் லெஸ் வாட்டர் எவ்ரிடே. டேர்ன் ஆஃப் டேப்ஸ் வைல் ப்ரஷிங். ப்ரஷ் பண்ணும்போது நம்ம பல் தேய்ச்சிட்டே இருக்கும் போதே திறந்து விடணும்னு இல்லை, கடைசியாக நம்மளுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கோ துப்பும் போது மட்டும்தான் நம்ம ஓப்பன் பண்ணால் போதும். டேக் ஷார்ட்டர் ஷவர்ஸ். மணிக்கிழக்கில் குளிக்கிறது. இப்போ எல்லாமே தண்ணி வந்து வேஸ்ட் ஆகிட்டே தானே இருக்குது. நம்ம ஆக்சுவலாக ஃபுட்டை தான் நல்லா சீப் பண்ணி ரொம்ப நேரம் சாப்பிடணும், குளிக்கிறது டக்குன்னு குளிச்சாலே போதும். பட் நம்ம எப்போவுமே எப்படி பண்ணுவோம், ரிவர்ஸாக பண்ணுவோம். குளிக்கிறது மணிக்கணக்கில் குளிப்போம், சாப்பிட்றது பட்டு பட்டுன்னு வாயில எதையோ போட்டு ஒழுங்காகவே சீப் பண்ணாமல் சாப்பிட்ருவோம். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து மாற்றிக்கணும். ஃபிக்ஸ் லீக்கிங் பைப்ஸ் குவிக்லி. ரீயூஸ். யூஸ் த சேம் வாட்டர் அகெயின். எப்படி, water used to wash the vegetables can be reused to water plants in the garden. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் கழுவின தண்ணி இருக்குன்னா அதை நம்ம வந்து கார்டனில் வளர்க்குற பிளான்ஸ்க்கு கூட ஊற்றலாம். இதுவே ரீசைக்கிள்னா clean and use again in a different way, that is differently. For example, waste water from homes can be treated in water treatment plants treat பண்ணிட்டு and recycled for irrigation, பயிர் பாசனம், ஆர் ஃப்ளஷிங் த டாய்லெட்ஸ். இது நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ்லலாம் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேஸ்ட் வாட்டர்ஸை வந்து ரீசைக்கிள் பண்ணி திருப்பி வந்து, ஏன்னா ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த வாட்டரே போதும் இல்லையா. இது வாட்டரை வச்சு பார்த்தோம். இதுவே வுட்டை வச்சு நம்ம வுட்டுன்ற நேச்சுரல் ரிசோர்ஸ்க்கு இதே 3 இது பார்த்தோம்னா ரெடியூஸ் வுட். எப்படி, யூஸ் லெஸ் பேப்பர். இப்போ பிரிண்ட் பண்ணுறோன்னா போத் சைட்ஸ் டுயல் பிரிண்டர், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பிரிண்ட் பண்ணலாம். ஏன்னா அப்போ பேப்பர் யூசேஜ் கம்மியாகும்ல. பை ஒன்லி த வுட் ப்ராடக்ட்ஸ் யூ ரியலி நீட். நிஜமாவே அந்த வுட் ப்ராடக்ட் தேவைப்படுது, அந்த டேபிள் அந்த சேர்லாம் தேவைப்படுறத மட்டும் வாங்கணும். ஸ்விட்ச் டு இ-புக்ஸ் டு சேவ் பேப்பர். ரீயூஸ் வுட். இதுவே ரீயூஸ் பண்ணுறது எப்படி, ஓல்டு வுட்டன் ஃபர்னிச்சர் வந்து திருப்பி ரீபெயிண்ட் பண்ணிவிட்டு அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நியூஸ் பேப்பர் இருக்கும் இல்லையா, நியூஸ் பேப்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம், கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதுவே ரீசைக்கிளில் வந்து என்ன பண்ணணும், யூஸ்டு பேப்பர் அண்ட் கார்ட்போர்ட் கேன் பி ரீசைக்கிள்ட் இன் பேப்பர் மில்ஸ். ரீசைக்கிள்னா அந்த ஐட்டமை வேற ஒரு ஐட்டமாக கன்வெர்ட் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணுறது இன் பேப்பர் மில்ஸ் டு மேக் யூஸ்டு பேப்பரை வந்து ரீசைக்கிள் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர் பிரிண்டிங்கு. சில புக்ஸ்லாம் கூட நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும், பேப்பர் பிரைட் ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி புக்ஸ் பிரிண்டிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ரெடியூசிங் த நீட் டு கட் மோர் ட்ரீஸ். இதெல்லாம் பண்ணால் நிறைய ட்ரீஸ் அழிக்க வேண்டிய தேவை இருக்காது நம்மளுக்கு. ஸோ ரெடியூஸ் மீன்ஸ் யூஸ் லெஸ், ரீயூஸ் மீன்ஸ் யூஸ் அகெயின், ரீசைக்கிள் மீன்ஸ் மேக் இன்டு சம்திங் நியூ. ஸோ போஸ்டர் மேக்கிங் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட். சேவ் நேச்சுரல் ரிசோர்சஸ். எவ்ரி ட்ராப், எவ்ரி பிரெத், எவ்ரி ட்ரீ கவுண்ட்ஸ். சேவ் வாட்டர், அதுக்கு ஒரு ட்ராப்லெட் போட்டிருக்கலாம். சேவ் ஃபாரஸ்ட், ட்ரீ வரையலாம். யூஸ் சோலார் எனர்ஜி, சன். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் கான்செப்ட். நேச்சர் கிஃப்ட்ஸ் ஆர் லிமிட்டட், அவர் லவ் ஃபார் நேச்சர் ஷுட் நாட் பி. ஸோ இதில் நம்ம என்னென்னலாம் படித்தோம், we learned that
Natural resources like water, air, soil, forest, and sunlight are precious gifts of nature that we must protect. Factory pollution destroys our air and water, harming both humans and animals. It is important to control and stop pollution at its source. Forests give us oxygen, food, shelter for animals, and help the water cycle. Protecting forest means protecting all life on earth. By practicing reduce, reuse, and recycle every day, I can make a big difference in saving natural resources for future generation. Save water, protect forest, stop pollution, practice 3 R for a better world. ஸோ நம்ம இந்த ஹாலிடே அண்ட் எம்டிபி ஒர்க்கோட குவிக் ரீகேப் பார்த்தா சேவ் வாட்டர் பற்றி பேராகிராஃப் 4 to 5 சென்டென்சஸ் பார்த்தோம். ரிவர் மேப் பார்த்தோம். கங்கா, நர்மதா, பிரம்மபுத்ரா, சப்பாத்தி சாட் பார்த்தோம். 97.5% salted, 2.5% fresh water. And fruits and vegetables ஓட importance, classroom drawing and sentences, factory pollution, forest resources, 3R activity, save resources poster. இது எல்லாமே நம்ம படிச்சோம் friends. Hope this is very useful for you. Please do subscribe our channel, Comstar Academy. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லேட்டஸ்ட்டாக வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.